இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க யோசிச்சிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இந்த விஷயம் வேலை செஞ்சுட்டுக்குள்ள டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதான் உடனே இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ வர படங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பீரியாடிக் படமாகவும் ரெட்ரோயிஸ்டிக்கான லுக்கோட, ரெட்ரோயிஸ்டிக்காங்கிற வார்த்தை இருக்கான்னு தெரியல, நானே சொல்கிறேன். இந்த மண்டையில் இருக்கிறது என் மண்டையில் ஏற்ற நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. ரெட்ரோ லுக்கோட அந்த காலத்துல 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாங்க, அப்புறம் இந்த பொருள்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்ப நிறைய பேர் படங்கள்ல யூஸ் பண்றாங்க. அதை பார்க்கறதுக்கும் ஆடியன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற அந்த ஜென்சிக்கும் 2K இந்த இயர்லி 2K கிட்ஸ் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அதை பார்க்கறதுக்கும் நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. இதே ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வர படங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இந்த உலகம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் முன்னாடியெல்லாம் வந்துட்டு இருந்தது. அது இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்குது. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு இப்போ ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழ் படங்களை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மார்க் ஆண்டனி, அதுக்கு முன்னாடி முண்டாசுப்பட்டிலாம் வந்திருக்கும். இப்போ நிறைய படங்கள் வருது, அது நிறைய லிஸ்ட் எடுத்தா இருக்கும். அதை பற்றிலாம் தெளிவாக பேசணும்னு சொல்லுங்க. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? அப்புறம் இதே ஹாலிவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரைக்குமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட்ரோ லுக்கில் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் லோக்கி சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி காட்டுறது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படியே நம்ம படம் பார்க்குற பார்வைங்கிறது மாறி இருக்குது. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆடியன்ஸ் இந்த உலகம் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு விரும்பினாங்க. அதை காட்டுறதுக்கும் நிறைய டேரக்டர்ஸ் விரும்பினாங்க. அதே இப்போ அந்த ஃபியூச்சரை எட்டினதுக்கப்புறம், அந்த ஃபியூச்சருக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த உலகம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. ரொம்பவே அதிகமாக ஆயிருக்கிறாங்க அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. அதை விரும்புகிறாங்க ரொம்பவே. அதெல்லாம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. விவசாய பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பையன், பிரச்சனை உண்டாக்காத வேலை சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்காதீங்க அவனை. எனக்கு இது டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம பார்க்குற பார்வையே மாறி இருக்குது. இப்போ படங்கள் வரதும் நிறைய மாறி இருக்குது. அப்புறம் நிறைய பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ரெட்ரோ லுக்கில் நல்லா காமிக்கிறாங்க. ஒரு பீரியாடிக் படமாக தான் நிறைய இப்போல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ எங்கேருந்தியா பிடிச்சிங்க. அப்புறம் இதை பற்றி இன்னும் தெளிவாக பேசணும், நிறைய படங்கள்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் இன்னும் இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்லாம், இது நல்ல கண்டென்ட்டான்னு தெரில, ஆனால் நல்ல கண்டென்ட்லாம் வரும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு விடுங்க இந்த வீடியோ பிடிச்சா. பாய். பாத்து ஒரு நிமிஷம் பேசினே